ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவுக்கு எதிரான தன்னோட சீ டினையல் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்காவின் P-8I பொசைடன் விமானம் மற்றும் சீ கார்டியன் ட்ரோன்களை அதிக எண்ணிக்கையில வாங்கி இந்திய கடற்படையில் இணைக்க திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ அந்த திட்டத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா தன்னோட சீ டினையல் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, எந்த புதிய ஆயுதங்கள் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சீனா தொடர்ந்து தன்னுடைய கடற்படையை பெரிதுபடுத்தி வர்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள சில நாடுகளுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு வலைப்பின்னலை சீனா கட்டமைக்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா சீனாவின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில குறைப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பா இந்தியாவுடைய சீ டினையல் கேப்பபிலிட்டியை அதிகரிப்பதற்கு இந்தியா 2 முக்கியமான அமெரிக்க ராணுவ உபகரணங்களை நம்பி இருந்தாங்க. ஒன்னு லாங் ரேஞ்ச் மேரிடைம் சர்வேலன்ஸ் பெட்ரோல் விமானமான P-8I பொசைடன் விமானம் மற்றும் சீ கார்டியன் ட்ரோன். இந்திய கடற்படை தான் P-8I பொசைடன் விமானங்களை வாங்கிய முதல் வெளிநாடு. உலகத்திலே ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து அதிகமான P-8I விமானங்களை ஆபரேட் செய்வது இந்திய கடற்படை. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவிடம் இருந்து வாங்க இருந்த 6 பொசைடன் P-8I விமானங்களுடைய கான்ட்ராக்ட இந்தியா நிறுத்தி வச்சிருக்காங்க. 2019ல இந்த கான்ட்ராக்ட் டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சிலால் அப்ரூவ் செய்யப்பட்டது. ஆனா இப்போ இந்தியாவுடைய மனநிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்கான காரணம் உக்ரைன் ரஷ்யா போர். இனி தன்னுடைய ஆயுத தேவைக்காக எந்த ஒரு நாட்டையும் நம்ப கூடாது அப்படிங்கிற நிலைக்கு இந்தியா வந்துட்டாங்க. அதற்காக தான் இந்த P-8I பொசைடன் விமானங்களை வாங்குவதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்திய கடற்படையில 12 P-8I பொசைடன் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த மேரிடைம் பட்ரோல் ஏர்கிராப்ட்ஸ் 3.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்தியா இந்த 6 விமானங்களை வாங்குவதை நிறுத்தி வச்சிருந்தாலும் போயிங் நிறுவனம் இந்தியா இந்த விமானங்களை கண்டிப்பா வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்கன் பென்டகன் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது இந்திய கடற்படைக்கு 25 35 பொசைடன் விமானங்கள் தேவைப்படும். ஏன்னா சீனா பெருமளவுல இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆளுமையை கொண்டு வர முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னா P-8I பொசைடன் விமானங்கள் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை சோவியத் யூனியனிடமிருந்து வாங்கிய டியூபோலோ 142 லாங் ரேஞ்ச் மேரிடைம் பெட்ரோல் விமானங்களை 2017 வருடமே சர்வீஸ்ல இருந்து நீக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து இல்யூஷன் 238SD அப்படிங்கிற ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட இந்திய கடற்படையில் இருந்து நீக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மேரிடைம் பெட்ரோல் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் வேலைகளை செய்வதற்கான விமானங்கள் இந்திய கடற்படைக்கு அதிகமா தேவைப்படுது. இந்தியா P-8I பொசைடன் விமானங்களை INS ராஜாளி கடற்படை தளத்துல வச்சு இயக்கி வர்றாங்க. இந்த கடற்படை தளம் சென்னைக்கு அருகிலுள்ள அரக்கோணத்துல இருக்கு. INS ராஜாளி கடற்படை தளத்துல இருந்து P-8I பொசைடன் விமானங்களை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதியில பயணிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களின் நடமாட்டத்தை இந்தியா கண்காணித்து வர்றாங்க. இந்த விமானங்களால் 1100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். P-8I பொசைடன் விமானங்களை தொடர்ந்து 6 மணி நேரம் இயக்க முடியும். P-8I பொசைடன் விமானத்தோட ரேஞ்ச ஏரியல் ரீஃபியூலிங் மூலமா அதிகப்படுத்த முடியும். இந்த விமானத்துல அதிநவீனமான சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. பொசைடன் விமானத்துல ஒரு மல்டிமோட் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஏர்கிராப்ட், போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க முடியும். P-8I பொசைடன் விமானத்தில இருந்து சோனோபாயர்களை லான்ச் செய்ய முடியும். இந்த சோனோபாயர்களை பயன்படுத்தி எதிரி நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டுபிடித்து நீர்மூழ்கி கப்பல் எந்த இடத்துல
இருக்கு அப்படிங்கறத பின் பாயிண்டா லொகேட் பண்ண முடியும். இந்த விமானத்துல ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்து செல்வதற்கு 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 5 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இன்டர்னல் ஹார்ட் பாயிண்ட்ஸ், 6 ஹார்ட் பாயிண்ட்ஸ் விமானத்தோட வெளிப்புறத்துல இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல AGM-84KH அட்வான்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப் பிரிசிஷன் கைடட் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். AGM-84 ஹர்பூன் ஆன்டி ஷிப் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். இது தவிர மார்க் 54 டார்பிடோஸ், கடல் கன்னிவெடிகள், டெப்த் சார்ஜஸ் போன்ற பல ஆயுதங்களை இந்த விமானத்தில் எடுத்து சென்று ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், P-8I போசைடன் விமானம் தான் உலகின் தலை சிறந்த மேரிடைம் பட்ரோல் ஏர்கிராஃப்ட். இது போன்ற கேப்பபிலிட்டி கொண்ட விமானம் தற்போது இந்தியாவிடம் கிடையாது. ஆனா DRDO மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராஃப்ட், ஷார்ட்டா MMA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்தோட டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட 70% முடிஞ்சிட்டதா சொல்லப்படுது. MMM விமானத்துல பயன்படுத்த உள்ள சென்சார்கள், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் DRDO நிறுவனத்தால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு டெஸ்டிங் செய்யப்பட்டு வருது. MMM விமானத்துல பயன்படுத்த உள்ள சென்சார்கள்ல பெரும்பாலானது நேத்ரா அவாக்ஸ் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டவை. மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராஃப்டா பயன்படுத்துவதற்கு இந்தியா ஏர்பஸ் நிறுவனத்தின் C295 விமானத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த விமானத்துல DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சென்சார்கள், ரடார் மற்றும் ஏவியானிக் சிஸ்டங்களை பொருத்தி மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராஃப்ட் உருவாக்கப்பட உள்ளது. ஏர்பஸ் நிறுவனத்தின் C205 விமானம் போயிங் நிறுவனத்தின் 737 விமானத்தை விட கொஞ்சம் சக்தி குறைந்த விமானம் தான். ஆனா இந்த மேரிடைம் பெட்ரோல் ஆபரேஷனுக்கு மிக சிறந்த விமானம். C295 விமானத்தை ஏர்பஸ் மற்றும் டாடா நிறுவனம் இணைந்து இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராஃப்ட் P-8I விமானத்தை விட மிகவும் விலை குறைவானது. அதாவது 6 P-8I போசைடன் விமானங்களை வாங்க ஆகும் செலவுல இந்தியானால 24 மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராஃப்ட்ஸை தயாரிக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா அமெரிக்காவின் 6 P-8I போசைடன் விமானங்களை வாங்குவதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்ட போது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து பிரெடேட்டர் ட்ரோன்களை லீஸுக்கு வாங்கி இந்திய பெருங்கடல் பகுதியில சர்வேலன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செஞ்சாங்க. இந்த ஆபரேஷனின் போது பிரெடேட்டர் ட்ரோன்களின் செயல்திறன் மிக சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு இந்திய கடற்படை தெரிவிச்சாங்க. இதை தொடர்ந்து இந்திய கடற்படை 10 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்க முயற்சி செஞ்சாங்க. இந்திய கடற்படை போன்றே இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படைக்கு தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் தேவைப்பட்டது. இதை தொடர்ந்து 30 பிரெடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல வாங்க திட்டமிட்டிருந்தாங்க. பிரெடேட்டர் ட்ரோன்கள் உலகின் தலை சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்கா பல தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. குறிப்பா ஈரான் ராணுவ ஜெனரல் சுலைமானியை கூட இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அசாசினேட் பண்ணாங்க. இந்தியா வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து ஆயுத கொள்முதலையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதன் காரணமா இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன் ப்ராஜெக்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா அமெரிக்க பிரெடேட்டர் பி ட்ரோன்களுக்கு பதில் இந்தியாவின் தனியார் நிறுவனமும் இஸ்ரேல் நாட்டின் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமும் இணைந்து ஒரு லாங் என்டியூரன்ஸ் தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோனை தயாரிச்சு வர்றாங்க. அந்த ட்ரோனை இந்தியா வாங்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கு காரணமும் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி ட்ரோன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய அரசாங்கம் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுதங்களின் அளவை பெருமளவுல குறைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்ட அனைத்து ப்ராஜெக்டுகளும் ஸ்கிராப் செய்யப்பட்டுள்ளது, இல்லனா ஹோல்ட் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தை பயன்படுத்தி ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டத்தை இந்தியாவில் உருவாக்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இறக்குமதி நாடு அப்படின்னு பலரால் எள்ளி நகையாடப்பட்டது. ஆனா இப்போ இந்தியா ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்றுமதி நாடா
ஆவதற்கான அனைத்து வேலைகளையும் துரிதமா செஞ்சு வர்றாங்க. அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா தன்னுடைய ஆயுத தேவைக்கு அடுத்த நாடுகளை நம்பி இருக்கும் நிலை இருக்கவே இருக்காது. ஆயுத தொழில்நுட்பம் மற்றும் தயாரிப்புல இந்தியா தன்னிறைவு பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.